ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம டிட் நாட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை கவனமாக கவனிச்சிங்கன்னா நீங்களும் டிட் நாட் வச்சு நிறைய சென்டென்சஸை ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிட் நாட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம சுருக்கி, அதாவது கண்ட்ராக்ட் பண்ணி டிடின்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு செயலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் நம்ம டிடின்ட் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் சொல்லணும். நான் இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன், தமிழ்லே எழுதியிருக்கேன். நான் நேற்று பள்ளிக்கு போகலை. அவன் நேற்று இரவு சாப்பிடலை. அவள் காலையில் சமைக்கவில்லை. இப்போ இந்த 3 தமிழ் சென்டென்ஸை பார்த்த உடனே இந்த செயல் நடந்து முடிந்த ஒரு செயலாக தெரியுது பார்த்தீங்களா? அப்போனா நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம். போகலை, சாப்பிடலை, சமைக்கலை, இப்படி நம்ம நெகட்டிவாக சொல்லும்போது டிடின்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு தான் நம்ம சொல்லணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சாங்க? பாஸ்ட் டென்ஸில் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா டிடின்ட் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம பேசுவோங்க. இப்போ நான் உங்களுக்காக பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸை நிறைய எழுதி உங்களுக்கு நான் இங்கிலீஷில் அதை எப்படி பேசலாம் சொல்லிட்டு சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரும் போது என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாஸ்ட் டென்ஸில் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னது? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இது எல்லாமே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடின்ட். அதுக்கப்புறம் வேர்ப். வேர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல், வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்களே எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கும். உங்களால் இந்த சென்டென்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் டைப் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக எல்லாருமே டைப் பண்ணிகிட்டே வரலாங்க. உங்களால் முடியல அப்படின்னா வாயை திறந்து என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. நான் நேற்று போகலை. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், என்ன இருக்குது? சப்ஜெக்ட். இந்த தமிழ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? நான். அப்போனா நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஐ எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும்? சப்ஜெக்ட்க்கு அப்புறம் மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்க, சூப்பருங்க. டிடின்ட். சொல்லுங்க பார்க்கும். ஐ டிடின்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும்? குட். வேர்பு. வேர்ப்னா என்னது? போகிறது. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. ஆனால் இந்த சென்டென்ஸில் நம்ம போகலை அப்படின்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவாக சொல்லியிருக்கோமா? அதுக்காக தான் நம்ம டிடின்ட் பயன்படுத்தியிருக்கோம். புரிஞ்சிருச்சாங்க? டிட் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்ப் கூட ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் நாட் சேர்க்கும்போது அது டிடின்ட் அப்படின்னு மாறுது. போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ, போகலை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த டிடின்ட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரும் இந்த சென்டென்ஸும் நல்லா புரிஞ்சிருச்சா? ஐ டிடின்ட் கோ. ஐ டிடின்ட் கோ. நான் போகலை. எப்பயுமே நான் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த சேனல் இருக்குது. ஏன் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லித்தரேன் அப்படின்னா
எனக்கு நல்லாவே தெரியுங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட், ஆனால் எல்லாருமே எவ்வளோ கஷ்டமாக அதை நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சின்ன சின்ன வேர்டை வச்சு அது எந்த டென்ஸில் வருது, அதை எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். எல்லா வீடியோவும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த சென்டென்ஸை கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ டிடன்ட் கோ. ஐ டிடன்ட் கோ. நான் போகலை. ஆனால் இந்த சென்டென்ஸில் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் எப்போ போகலைன்னு சொல்லியிருக்கேன்? நேற்று. அப்போனா நேற்று அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. எஸ்டர்டே. இப்போ இந்த சென்டென்ஸை கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ டிடன்ட் கோ எஸ்டர்டே. ஐ டிடன்ட் கோ எஸ்டர்டே. இந்த எஸ்டர்டேக்கு முன்னாடி நீங்கள் இன், அட், டு இந்த மாதிரி எந்த ப்ரிப்போசிஷனும் பயன்படுத்தக்கூடாதுங்க. நேற்று அப்படின்னா எஸ்டர்டே மட்டும் போட்டால் போதும். ஐ டிடன்ட் கோ எஸ்டர்டே. இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் நான் பெருசாக எழுதுறேன்னு. நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. போகலை எல்லாமே ஒன்று தான். சொல்லுங்க பார்க்கும். ஐ டிடன்ட் கோ. நான் போகலை. அடுத்து எடுத்த உடனே எங்க அப்படிங்கிற கொஷின் தான் நீங்கள் பார்க்கணும். புரிஞ்சிருச்சாங்க? எங்கே போகலை? பள்ளிக்கு. இப்போ சொல்லுங்க. ஐ டிடன்ட் கோ ஸ்கூல். இந்த சென்டென்ஸ் கரெக்டா? கொஞ்சம் தப்பு இருக்குதுங்க. ஸ்கூல் அப்படின்ட்டு நீங்கள் மொட்டைக்கட்டையாக அப்படியே போட்டுறக்கூடாது. இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த தமிழ் சென்டென்ஸை நல்லா கவனிங்க. பள்ளிக்கு. நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இக்கு அப்படின்னா டு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். நீங்கள் எந்த இடத்துல ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் கண்டிப்பாக பயன்படுத்தணும். புரிஞ்சிருச்சாங்க? ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல். எப்போ போகலை? எஸ்டர்டே. இப்போ இந்த சென்டென்ஸ் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? நீங்கள் பாருங்களேன், தமிழில் இந்த சென்டென்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. ஆனால் இது இங்கிலீஷில் நம்ம பேசும்போது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இவ்வளோ சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸை வச்சு இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக பார்க்கலாம், டைம் ஆகிட்டே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தாராளமாக சொல்லலாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன். அவன் நேற்று கல்லூரிக்கு போகவில்லை. வீட்டில் அப்பா வர்றாங்க, அம்மா கிட்டே கேட்குறாங்க, அவன் நேற்று காலேஜுக்கு போனானான்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா ஆன்சர் பண்ணுறாங்க, அவன் நேற்று காலேஜுக்கு போகலைங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி அந்த அம்மா இங்கிலீஷில் சொல்லுவாங்க? எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக திங்க் பண்ணியிருக்கீங்க. உங்களால் முடிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் பின்னாடி டைப் பண்ணிகிட்டே வாங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லுங்கள். ஹி டிடன்ட் கோ டு காலேஜ் எஸ்டர்டே. ஹி டிடன்ட் கோ டு காலேஜ் அப்படின்னா அவன் கல்லூரிக்கு போகவில்லை. எப்போ அப்படின்னா எஸ்டர்டே, நேற்று. இப்போ இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவன் நேற்று பள்ளிக்கு போகவில்லை, அவள் நேற்று கல்லூரிக்கு போகவில்லை. இந்த 2 தமிழ் சென்டென்ஸ்க்கும் ஆன்சரை கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸை நீங்கள் பின்னாடியே பண்ணாதாங்க உங்களுடைய மைண்டில் நல்லா புரிஞ்சுக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வச்சுட்டே இருக்கேன். அடுத்து பாருங்களேன். நீ காலைல சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம், நான் காலை உணவு சாப்பிடவில்லை. இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. நடந்து முடிந்த ஒரு செயல், ஆனால் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. சாப்பிடவில்லை ஆனால் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிந்த ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் ஈட். ஐ டிடன்ட் ஈட். நான் சாப்பிடவில்லை. காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட். சொல்லுங்க பார்க்கும். ஐ டிடன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ டிடன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு சாப்பிடவில்லை. இப்போ
இந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் மாத்துறேன். அப்பா 2 மணிக்கு சாப்பிட வர்றாங்க. அவன் காலைல உணவு சாப்பிட்டானா அல்லது காலைல சாப்பாடு சாப்பிட்டானான்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அவன் காலை உணவு சாப்பிடவில்லை. எப்படி சொல்லியிருப்பாங்க அந்த அம்மா? He didn't eat breakfast. He didn't eat breakfast. அவன் காலை உணவு சாப்பிடவில்லை. இப்போ இந்த இடத்துல என்னுடைய பேர் சொல்கிறேன் பாருங்களேன். மகா காலை உணவு சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? மகா didn't eat breakfast. மகா didn't eat breakfast. மகா காலை உணவு சாப்பிடவில்லை. இப்போ ராணி காலை உணவு சாப்பிடவில்லை. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்ஸில் மறக்காமல் எல்லாரும் சொல்லணுங்க. உங்களால் சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, வீடியோ பாஸ் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 தடவை உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமாங்க. நான் சொல்லலை. எப்படி சொல்லலாம்? நான் சொல்லவில்லை. முடிந்த ஒரு செயலை நம்ம சொல்கிறோம். நான் சொல்லலை அப்படின்ட்டு எப்படி சொல்லலாம்? I didn't say. I didn't say. நான் சொல்லலை. இப்போ இந்த இடத்துல நான் எதுவும் சொல்லலை. எப்படி சொல்லலாம்? எதுவும் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். I didn't say அப்படின்னா நான் சொல்லலை. எதுவும் அப்படின்னா anything. I didn't say anything. நான் எதுவும் சொல்லவில்லை. இப்போ அவன் எதுவும் சொல்லலை. இது எப்படி சொல்லலாம்? He didn't say anything. இப்போ அவள் எதுவும் சொல்லவில்லை. இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். அடுத்து பாருங்களேன். நான் நேற்று உன்னை அந்த வேலையை செய்ய சொன்னேன், நீ செய்தாயா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டில் நம்ம அந்த வேலையை செய்ய மறந்துருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அதை செய்யவில்லை. எப்படி சொல்லலாம்? I didn't do it. I didn't do it. நான் அதை செய்யவில்லை. இப்போ அவர்கள் அதை செய்யவில்லை. எப்படி சொல்லலாம்? அவர்கள். they. சொல்லுங்க பார்க்கும். they didn't do it. அவர்கள் அதை செய்யவில்லை. இப்போ ராஜா அதை செய்யவில்லை, ராணி அதை செய்யவில்லை. சிம்பிள் தாங்க. சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி இருக்கு. நேமை மட்டும் அப்படியே மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சரை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன். நான் கிரிக்கெட் விளையாடவில்லை. இதை எப்படி சொல்லலாம்? I didn't play. நான் விளையாடவில்லை. என்ன விளையாடவில்லை? கிரிக்கெட். இப்போ இந்த சென்டென்ஸை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I didn't play cricket. I didn't play cricket. நான் கிரிக்கெட் விளையாடவில்லை. இப்போ அடுத்து பாருங்களேன். நாங்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. இந்த சென்டென்ஸ் கவனிச்சிங்கன்னா நடந்து முடிஞ்ச ஒரு செயல், ஆனால் அந்த செயல் நெகட்டிவாக இருக்குது. விளையாடவில்லை. சொல்லுங்க பார்க்கும். நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். We didn't play. நாங்கள் விளையாடவில்லை. என்ன விளையாடவில்லைன்னு சொல்லியிருக்கோம்? கிரிக்கெட். We didn't play cricket. எப்போ விளையாடவில்லைன்னு சொல்லியிருக்கோம்? நேற்று. yesterday. இப்போ இந்த சென்டென்ஸ் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. We didn't play cricket yesterday. புரிஞ்சிருச்சாங்க? தமிழில் பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. இதுக்கு இங்கிலீஷில் இதுதான் வரும்னு சொல்லிட்டு இது வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாமல் தாங்க இருந்திருக்கு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தவொன்னே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த didn't அப்படிங்கிற வேர்டை வச்சு எவ்வளோ சென்டென்சஸை நம்ம எவ்வளோவா மேக் பண்ணி பேசலாம் தெரிஞ்சிருச்சாங்க? உங்கள் வாழ்க்கையில் இந்த didn't அப்படிங்கிற ஒரு வேர்டை மறந்துடாதீங்க. இது எந்த இடத்துல எப்போ பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? பாஸ்ட் டென்ஸ், அதாவது நடந்து முடிந்த ஒரு செயலை நம்ம நெகட்டிவாக சொல்லும் போது didn't அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணி நம்ம பேசணுங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். நீங்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. You didn't play cricket yesterday. You didn't play cricket yesterday. நீங்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்களேன். அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. They didn't play cricket yesterday. They didn't play அப்படின்னா அவர்கள் விளையாடவில்லை. என்ன விளையாடவில்லை? கிரிக்கெட். எப்போ விளையாடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க? yesterday, நேற்று. இந்த சென்டென்ஸை கூட சேர்ந்து சொல்லுங்க. They didn't play cricket yesterday. அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. அவ்வளோதாங்க. இப்போ இங்கே இருக்கிற 5 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் நேற்று படிக்கவில்லை.
அவள் நேற்று படிக்கவில்லை, அவன் நேற்று படிக்கவில்லை, அவர்கள் நேற்று படிக்கவில்லை, நாங்கள் நேற்று படிக்கவில்லை. மறக்காமல் இதுக்கான ஆன்சர் இங்கிலீஷில் என்னது சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.